ஹாய் ஹலோ வெல்கம் ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணுன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரிக்வெஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் போர்ட் அசோசியேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் SGR07. இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19th January 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 10th February 2025. மொத்தமே 3 வேகன்சி தான் இருக்குது. இது பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கான வேகன்சி. இதில் எந்தெந்த ஏரியாக்கான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேகன்சி மேங்களூர் போர்ட்டுக்கும், 2 வேகன்சி காமராஜர் போர்ட்டுக்கும். காமராஜர் போர்ட் அப்படிங்கிறது சென்னை. ஸோ இந்த 3 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் engineer in electrical. So இதோட educational qualification degree in electrical engineering from a recognized university or institution. ஸோ இது வந்து மேண்டேட்ரி, பட் நாட் மேண்டேட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 years எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது இண்டஸ்ட்ரியலையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் இந்த மாதிரி இதில் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், இது வந்து காமராஜர் போர்ட்டுக்கானது. இதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கணும், பிஇ பிடெக்கு ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் நாட் மேண்டேட்ரியில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே அவங்க கொடுக்கல. அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வேலிட் மார்க் ஷீட் வேணும். ஆல்ரெடி ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் எழுதி டிகிரி வாங்கினவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேலிடு மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுடைய 2 போஸ்டிங்க்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 years சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபீஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரியை தவிர அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க, ஹெச்ஆர்ஏ கொடுக்குறாங்க, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, லீவ் என்கேஷ்மெண்ட், அதாவது நீங்கள் லீவ் எடுக்கல அப்படின்னா அந்த லீவு ஒர்க் பண்ணதுக்கு நீங்கள் சேலரியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபாயும், அதர் பேக்வேர்ட்ஸ் அதாவது ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 300 ரூபாயும், எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட்க்கு 200 ரூபாயும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பிடபிள்யூபிடிக்கும் நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, கீழே நான் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், www.ipa.nac.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா, அதில் திரும்பவும் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துருக்குற லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.